ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஸ் vlog. எனக்கு என்னோட 27th பர்த்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். பெருசாலாம் எதுவும் பண்ண கிடையாது. காலைல என்ன பண்ணணும் இல்லையோ, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க் ஷேடான பிங்க் கலர் ஸ்டுடியோவில் வாங்கினது 79 ருபீஸ் அப்படிங்கிறது வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஆக்சுவலாக என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸோட கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஐ காட் திஸ் பிங்க். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கலர், எனக்கு சூட் ஆகுதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், 150 ருபீஸ் அப்படின்ட்டு பார்லரில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு பர்த்டேன்றனால ரொம்ப நாள் அப்புறம் இதை சாக்கா வச்சுட்டு நான் வந்து ஃபேஸ் பேக் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு தக்காளி, வாட்டர், அவ்வளோதான் நான் வந்து யூஸ் பண்ணது. இது வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்ப டேன் இருக்குது அப்படின்னாக்கா கடலை மாவு, தயிர், தேன், மஞ்சத்தூள், லெமன், இது 5 இன்க்ரீடியன்ஸும் போட்டால் நமக்கு வந்து டேன் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலாக கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆக்கி விட்ருவோம். இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முல்தானி மிட்டி ஆக்சுவலாக எனக்கு ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்கும், ஒரு மாதிரி இச்சிங் தருது. ஸோ தட் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு கடலை மாவு பெட்டருங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே வந்து ஃபேஸ் பேக் போடும் இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ தட் நல்லா ஃபேஸில் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ண என்னோடய இயரிங்ஸ் வந்து வந்துருச்சு. ஒரு 5 செட் ஆர்டர் பண்ணேன். இதை பற்றி செப்பரேட் வீடியோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூடியோவில் 79 ருபீஸ்க்கு இந்த காஜல் வாங்கினேன். இன்றைக்கி பர்த்டேன்றனால கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிறதுக்காக. என்னடா காஜலை போட்டு இப்படி தீட்டுன்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வந்து நல்லா திக்காக போட்டு போனால் தான் பிடிக்கும். சிங்கிள் லைன்லாம் பிடிக்காது. கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஸ்மச் பண்ண மாதிரி நான் தான் எப்போவுமே போட்டுக்க விரும்புவேன். சிஸ்டரோட பார்த்தீங்கன்னா கொடிஷாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்பில் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து கொடிஷாக்குள்ளே என்டர் ஆனோம். இன்றைக்கி எப்படியும் ஒர்க்கிங் டேனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. மத்தியான டைம் போயிருந்தேன். ஒரு 4 o'clock மேலே தான் போயிருந்தேன். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன், கடை வீடியோ எல்லாமே. பிகாஸ் ஆல்ரெடி கொடிஷா vlog பண்ணியிருந்தனால. இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் செக்ஷன், கிட்ஸோட கேம்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நான் வந்து வாங்கிக்கிட்டேன். என்னோடய பர்சனல் யூஸுக்கு தான், ரொம்ப அழகாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக. இந்த டாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப் தான். இங்கே பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் ஒரு ஆன்டிக் பீஸு, பேர்ல் செட்டு, அது மாதிரி வந்து நிறையா இருந்துச்சு. பேங்கிள்ஸு, மற்ற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வச்சு பார்த்து கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேலமில் வந்து இவங்க ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் ஷாப்பு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலுமே வந்து 599 ருபீஸ் அப்படின்னு தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லா விதமான சைஸஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு சிலது மட்டும் அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லிப்பர் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சும்மா போட்டு பார்த்தோம். ஆயில் இல்லாமல் இந்த வத்தெல்லாம் பொரிக்கிற மாதிரி இந்த ஃப்ரையர் வச்சுருந்தாங்க. 2.5K அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் கூட பின்னாடி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டே நம்ம வந்து ஷோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தினமலர் ஆர்கனைஸ் பண்ணுற ஷோ போல் இருக்குங்க இது நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால கூட்டம் கூட கம்மியாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் வீக்கெண்ட் டைம் போனீங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர் செக்ஷன் தான். ஆக்சுவலாக எல்லாருக்கும் பிடிச்சது வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டைன் அப்படிங்கிறது. தண்ணி கூட சும்மா தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப சில்லுன்னு வந்துச்சு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன். எல்லாமே நம்ம கவர் பண்ணலை. பிகாஸ் கொடிஷா vlog ஆல்ரெடி பண்ணங்காட்டி மேக்ஸிமம் திங்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்கும். சில ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து சப்பாத்தி சன்னா பண்ணிவிட்டு இந்த டே வந்து முடிஞ்சது.